மனதில் பக்குவப்படுத்துவது என்பது என்னங்க? நமக்கு தாங்க இந்த பதிவு. இடைவிடாமல் மனதில் உறுதி செய்யப்படும் தீர்மானம் நிச்சயமாக ஒரு நாள் நிறைவேறுங்க. இப்போ ஒரு பொய் சொல்லி சமாளித்து சொல்லலான்னு நினைத்தோம், கடைசி வரை நம்ம உண்மையே சொல்ல வாய்ப்பே கிடைக்காமல் போயிடும். முடியாது என்பவன் அடுத்தவனை பற்றி விமர்சிப்பான், முடியும் என்பவன் அடுத்த இலக்கை நோக்கி போவான். இதுதாங்க. ஹாய், வணக்கம். நான் உங்கள் யோகா பாமா நந்தகோபால் பேசுகிறேன். அனைவரும் சிறப்பாக இருக்கிறீர்களா? அனைவரும் மிகவும் சிறப்பாக இருப்பீர்கள். என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் அண்ட் ஷேர். ஓகே. இப்போ மனதில் அமைதி இல்லாத இருந்தாங்க ஒருத்தவன். அவனுக்கு என்னன்னே தெரியல, எல்லாமே இருக்குது, மனதில் அமைதி இல்லை. அவன் ஒரு துறவியை சந்திக்க சென்றான். குருவிடம் சென்று, குருவே, நான் தாங்கள் யாருடனும் பேசுவது இல்லை, சண்டை போடுவதும் இல்லை, அன்போ அமைதியோ எல்லாத்தையுமே குடிக்கொண்டவர்களாக இருக்கீங்க, அது எப்படி? என்னால் மட்டும் ஏன் அப்படி இருக்க முடியல என்று கேட்குறான். அதற்கு குரு அவன்கிட்ட சொல்கிறாரு, இன்னும் நீ 7 நாளில் இறந்து போயிடுவேப்பா என்றார் அந்த குரு. அந்த குரு சொன்ன உடனே கேள்வி கேட்டவனுக்கு ஒன்றுமே புரியல. இது என்னடா, நம்ம தலைவிதி இப்படி இருக்க, இப்படியே ஆகணும்னு சொல்லிட்டு புலம்பியபடியே வீடு சேர்ந்துட்டான். வீடு சேர்ந்து மனைவி பிள்ளைகளை அழைத்தான். தனக்கு தன் சொத்துக்களெல்லாம் பிரித்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி சொல்லிட்டு என்ன பண்ணுறான், தான் செய்த பாவங்களை எல்லாம் எண்ணி தனக்கு என்ன தண்டனை கிடைக்க போகுதோ, சொர்க்கம் கிடைக்க போகுதோ, நரகம் கிடைக்க போகுதோன்னு வருந்திக்கிட்டே இருந்தான். இப்படியே இருக்கிறப்ப 7வது நாள் வந்தது. அன்று அந்த துறை இவனை தேடிக்கிட்டு அவங்க வீட்டுக்கே வந்தார். வந்த உடனே, மகனே, இந்த 7 நாள் நீ யாரிடம் சண்டை போட்டாய், என்ன பாவங்கள் செய்தாய் என்று கேட்டார். உடனே அவன் சொன்னான், அதுக்கு குரு, எனக்கு தான் சாவு கண் முன்னே நிற்கிறப்ப நான் எப்படி பாவம் செய்ய முடியும், யாரோட நான் சண்டை போட முடியும்னு சொல்லி கவலையாக கேட்டான். அதற்கு அந்த துறை சொன்னார், இப்பொழுது புரிகிறதா, மரணம் என்பது நம் கண் முன்னே நின்று கொண்டு இருப்பதாக நினைத்தோன்னே நம்ம எந்த பாவமும் செய்ய மாட்டோம், யாரிடமும் சண்டை போடுவதும் மாட்டோம், எப்பொழுதும் அன்பும் அமைதியும் இருக்கும். அதுக்காக தான் இதை விளக்க தான் நீ 7 நாளில் சாக போகிறா என்ற ஒரு பொய்யை சொன்னேன். உனக்கு சாவை பற்றி கவலைப்படாதே, இன்னும் நீ நிறைய நாள் நீ நல்லாவே இருப்ப, இது உன் உயிர் வாழ்வாய் என்று வாழ்த்தி விட்டு அவர் புறப்பட்டுட்டார். சாவை பற்றி கவலைப்பட்டவன் இப்பொழுது பயம் நீங்கி மன மகிழ்ச்சி அடைந்தான். நாளடைவில் மிக சிறந்த பக்திமானாவும் மாறிட்டான். இதுதாங்க வாழ்வில் நமக்கு எதுவுமே நிச்சயம் இல்லை. நிச்சயமற்றதுன்னு நம்ம நினைச்சோன்னா மனம் பக்குவம் அடைஞ்சிடும், அந்த பாவம் செய்ய இடம் கொடுக்காது. தோற்றத்தை கண்டு எப்பொழுதுமே எடை போடக்கூடாது, மாற்றங்கள் தான் எடை போட சிறந்தது. முதலில் சகிக்க கற்றுக்கொள்ளுங்க, பின்னே தானாகவே அனைத்தையும் ரசிக்க கற்றுக்கொள்வோம். புரிகிறதா? நன்றி, வணக்கம்.